வணக்கம். ஜூன் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, அமாவாசை திதி, நல்ல நேரம் இல்லை. சூரிய பகவான் ஆனி மாதம் முழுக்க மிதுன ராசியில் இருப்பார். இந்த மிதுன ராசி சூரியனால் 4 ராசிகளுக்கு நன்மை உண்டு. என்னங்கிறத சொல்கிறோம். இந்த அமாவாசை திதி அன்னைக்கு முன்னோர்களை வழிபடுறது தான் முக்கியம்னு உங்களுக்கு தெரியும். ராசி பலன் எப்படி இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. சூரியன் இந்த ஆனி மாதம் முழுக்க உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று, நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் சூரியன் உதவியாக இருந்தாலும் சந்திரன் இன்னைக்கு உதவியாக இல்லை. அதனாலே கவனம், வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. உங்களோட பேச்சு நிதானமாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் சுலோகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், நல்லது. பண்ணிடுங்க, இதெல்லாம் முக்கியம். ஏன்னா அமாவாசை, முன்னோர்களை நினைங்க. அம்மா வழி, அப்பா வழி முன்னோர்களை நினச்சி, ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. ரிஷபராசிக்காரனே சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி. உங்கள் பிறகு பலமான தைரியமும் சுறுசுறுப்பும் ஜெயிக்கும். சூரியன் உதவியாக இல்லை, அதுக்கு பரிகாரம் சொல்கிறோம். அனுகூலமான எண் 2, தெற்கு பச்சை. சூரியன் உதவியாக இல்லாதனால குடும்பத்தில் பேச்சினால் வம்பு வழக்கு வரும், கோபம் அதிகமாக வரும். பரிகாரம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நாள் சூப்பராக இருக்குது, அதை மறந்துட வேண்டாம். ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. மிதுன ராசிக்காரனே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். சந்திரன் உதவியாக இருக்கார், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். ஆனால் சூரியன் ராசிக்கே வர்றது நல்லதில்லை. எனவே கவனம், வழிபாடு முக்கியம் சொல்கிறோம். இன்னைக்கு நாள் சூப்பர். ஆனால் சூரியன் உதவியால் இந்த ஆனி மாதம் முழுக்க. அனுகூலமான எண் 3, 7, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. கடகராசிக்காரனே சிறப்பான நாளாக இல்லை. சூரியனும் உதவியாக இல்லை. அதிக தூக்கத்தையும் அதிக செலவையும் தருவார். எனவே ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் குறைவாக இருக்குது. எனவே அவசரம், தடுமாற்றம் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் சுலோகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், நல்லது. பண்ணிடுங்க, இதெல்லாம் முக்கியம். ஏன்னா அமாவாசை, முன்னோர்களை நினைங்க. அம்மா வழி, அப்பா வழி முன்னோர்களை நினச்சி, ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. சிம்ம ராசிக்காரனே சூரியனும் உதவியாக இருக்கார், சந்திரனும் உதவியாக இருக்கார். ஆனி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று சூப்பர். வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். லாபம் பெருகும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சூரியனுக்கு தீபம் காட்டணும், விநாயகருக்கு தீபம் போடணும். ஓம் காசியபரே போற்றி, கதிரே போற்றி, அதிதியே போற்றி, அருக்கனே போற்றி. இந்த மந்திரம் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். ஆதித்ய ஹிருதயம் சுலோகம் கோயிலிருந்து படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு காக்கைக்கு கோதுமை கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள், நல்லது. பண்ணிடுங்க, இதெல்லாம் முக்கியம். ஏன்னா அமாவாசை, முன்னோர்களை நினைங்க. அம்மா வழி, அப்பா வழி முன்னோர்களை நினச்சி, ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க, நல்லது. கன்னிராசிக்காரனே சூப்பரான நாள். சூரியனும் உதவியாக இருக்கார். இந்த ஆனி மாதம் முழுக்க 4 ராசிகளை தான் உதவி செய்கிறார். அதில் ஒன்று உங்களுது. அதனால் வெற்றி, நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 1, 6, வடக்கு தெற்கு, பச்சை சிவப்பு. ஓம் அருணனே போற்றி, வருணனே போற்றி, கர்ணனே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க. சூரியனுக்கு தீபம் காட்டுங்க. ஏழைகளுக்கு குலதெய்வத்தை நினச்சி பசியாத்துங்க, உதவி செய்யுங்க, நல்லது. இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. துலா ராசிக்காரனே சந்திராஷ்டமம், அசைவ உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. ஜாக்கிரதை, வழிபாடு முக்கியம். நிதானமாக இருக்கணும்.
மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. 3 நட்சத்திரத்துக்கும் சித்திரை சுவாதி விசாகம் 3 பேருக்கும் கெட்டது நல்லதாக தெரியும், நல்லது கெட்டதாக தெரியும். கவனம். சந்திராஷ்டமம். சூரியனுக்கும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வெய்யோன் அப்படிங்கிற பகுதி புக்கு, வெண்முரசு, ஜெயமோகன் இணையதளம் இலவசம். புரிஞ்சா சரி, படியுங்க. காமன் நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சாப்பிட கொடுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, சுறுசுறுப்பு, வேகம், நிதானம் எல்லாம் இருக்குது. தைரியம், கலகிறீங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. ஆனால் சூரியன் இந்த ஆனி மாதம் முழுக்க உதவியல்ல, உடல்நலத்தை பாதிக்கிறார். வாகனம் ஓட்டுறப்ப கவனமாக இருக்கணும், வண்டி ஓட்டுறப்ப நிதானமாக இருக்கணும். அதுக்கான பரிகாரத்தை சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி நாள் சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, கிழக்கு மேற்கு, பச்சை சிவப்பு. சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஓம் உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி இந்த மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. தனுசு ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு. நல்ல நாள், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்லா இருக்குது, கலகிறீங்க. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு, வெள்ளை சிவப்பு. சூரியன் உதவியால், அதனால் ஆடி மாதம் முழுக்க சூரியன் கொஞ்சம் கஷ்டப்படுத்துவார். ஜாக்கிரதை. பரிகாரத்தை சொல்கிறோம். இன்றைக்கி நாள் சூப்பர். அனுகூலமான எண் சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோம். சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஓம் உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி இந்த மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வழிபாடு முக்கியம். ஜாக்கிரதை, நிதானம், பொறுமை. ஆமாம். ஆனால் இந்த ஆடி மாதம் முழுக்க சூரியன் உதவி செய்கிற 4 ராசிகளில் உங்களுது ஒன்று. அதனால் சூப்பர். சூரியன் உதவி செய்கிறார், ஆனால் சந்திரன் இன்னைக்கு உதவியாக இல்லை. எனவே மனசில் நிதானம் இல்லை, பிடிவாதம், வீம்பு அதிகமாக இருக்குது. பொறுமை. அனுகூலமான எண் 3, மேற்கு, பச்சை. சூரியனுக்கும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வெய்யோன் அப்படிங்கிற பகுதி புக்கு, வெண்முரசு, ஜெயமோகன் இணையதளம் இலவசம். புரிஞ்சா சரி, படியுங்க. காமன் நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சாப்பிட கொடுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாளாக இல்லை. பதட்டம், கோபம், தடுமாற்றம், குழப்பம் எல்லாம் அதிகமாக இருக்குது. ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். சூரியனும் உதவியாக இல்லை, அதனால் அதிர்ஷ்டம் குறையுது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 7, மேற்கு, சிவப்பு. சூரியனுக்கும் விநாயகருக்கு தீபம் போடுங்க. ஓம் சுக்ரீவனே போற்றி, மனுவே போற்றி, கர்ணனே போற்றி இந்த மந்திரத்தை சொல்லுங்க. வெய்யோன் அப்படிங்கிற பகுதி புக்கு, வெண்முரசு, ஜெயமோகன் இணையதளம் இலவசம். புரிஞ்சா சரி, படியுங்க. காமன் நேரமாவது கோயிலிருந்து படியுங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாத்துங்க, சாப்பிட கொடுங்க. நல்லது. இதெல்லாம் பண்ணுங்க, நல்லது. மீனராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம், ஜெயிக்கும். ஆனால் சூரியன் உதவியாக இல்லை. இந்த ஆடி மாதம் முழுக்க பரிகாரம் பண்ணணும். அம்மாவுக்கு கொஞ்சம் தொல்லை பண்ணுவார். வீடு, பூமி, சொத்து சுகத்தில் வம்பு வழக்கு இருக்குது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, 4, வடக்கு கிழக்கு, பச்சை சிவப்பு. சூரியனுக்கு தீபம், விநாயகருக்கு தீபம். குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றணும். ஓம் உஷாதேவியே போற்றி, ஊர்மிளையே போற்றி, உலூபியே போற்றி, உத்தங்கரே போற்றி இந்த மந்திரமெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. விநாயகருக்கு தீபம் போட்டுருங்க. குலதெய்வத்தை நினச்சி ஏழைகளுக்கு பசியாற்றுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ரொம்ப நல்லது உங்களுக்கு. நேயர்களே, சூரியன் இந்த ஆனி மாதம் முழுக்க 4 ராசிகளுக்கு தான் உதவி செய்கிறார். மேஷம், மகரம், சிம்மம், கன்னி. மீதமுள்ள 8 ராசிக்காரர்களுக்கு தொல்லை பண்ணுறார். அதுக்கு என்ன பரிகாரங்கிறத சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. சொல்லியிருக்கோம், பயன்படுத்திக்கோங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.